இந்த நான் முதல்வன் ஸ்கீமால எவ்வளவு மாணவர்கள் பயனடைய போறாங்க, எவ்வளவு நாள் இந்த விஷயங்கள் எங்கே நடக்கும் சார்? இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் அறிவிச்சிருக்கு, எப்போது வந்து செயல்படுத்துவாங்க? அதாவது தமிழ் புதல்வன் இந்த பட்ஜெட்ல நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வர கல்வி ஆண்டுல இந்த அதாவது சுமார் ஜூலையில் நம்ம நியூ எஜுகேஷன் இயர் ஆரம்பம். ஸோ அதுலேருந்து அந்த வர கல்வி ஆண்டுலேருந்து தமிழ் புதல்வன் ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பட்ஜெட்டில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த நான் முதல்வன், அப்புறம் இன்றைக்கு நம்ம ஆரம்பிக்கிறத இந்த கேம்ப்ஸ், அதாவது கல்லூரி கனவு போன்ற இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் படி நிறைய நம்ம நேஷனல் லெவலில் பார்த்தீங்களா தமிழ்நாடுல தான் நம்ம உயர்கல்வியில் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நல்லாவே இருக்கு. ஆனால் நம்ம நோக்கம்னா 100% எத்தனை பசங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அவங்க அனைவரையும் உயர்கல்வி, அது மெடிசன் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, அல்லது அறிவியல் இருந்தாலும் சரி, இல்லாட்டி பாலிடெக்னிக் போன்ற உயர்கல்வியில கட்டாயமா சேரணும். அந்த நோக்கத்தோட தான் நம்ம இந்த ஆரம்பிச்சிருக்கோம். இதை ஒரு சிறப்பாக திட்டம். இன்றைக்கு நம்ம சென்னையில் இதை ஆரம்பிச்சு அனைத்து மாவட்டங்களில் இந்த மாதிரி கேம்ப்ஸ் நடக்கும். அந்த கேம்ப்ஸ்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும், அதெல்லாம் பேசுவோம். ஸோ இதுக்கு இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கோம்னா, ஒவ்வொரு பகுதியில் எத்தனை பசங்க உயர்கல்வியில ஜாயின் பண்ணாம இருக்கிறாங்க அவங்களோட கணக்கெடுப்பு எடுத்து அவங்க டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி அதுக்கு ஒரு குழுவை ரெடி பண்றோம். அந்த ஸ்கூல்ல இருந்து, ரெவென்யூல இருந்து, அதே மாதிரி பஞ்சாயத் போன்ற அனைத்து ஒருங்கிணைந்த ஒரு குழு ரெடி பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு இந்த கேம்ப்ஸ்ல கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க போறோம், என்னென்ன அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எந்தெந்த கல்லூரியில, எந்தெந்த பாலிடெக்னிக்ல, எந்தெந்த ஐடிஐல வேகன்சிஸ் இருக்கு அந்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி இவங்க அனைவரையும் அந்த காலேஜஸ்ல சேரணும். ஏன்னா இப்போ முக்கியமா நமக்கு புதுமை பெண்கள் பொறுத்துறையில 12th ஸ்டாண்டர்ட் வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்ச பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் இருக்கு. மாதம் அவங்களுக்கு 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக கொடுக்கிறோம். அதே மாதிரி பாய்ஸ் பொறுத்துறையில அவங்களுக்கு அது தமிழ் புதல்வன் ஸ்கீமும் இந்த வரும். ஸோ இந்த 2 ஸ்கீம் பிளஸ் அந்த அரசாங்கத்தில் எடுத்த முயற்சினால் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வியில இன்னும் கூடுதலாக மாணவ மாணவிகள் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த நம்பிக்கை இருக்கு. அண்ட் இதோ பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 2 ஆண்டுகளில் பார்த்து அது படிப்படியாக இன்னும் மேலே போயிட்டு இருக்கு. அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணமாக இப்போ பேசும்போது சுமார் நம்ம போன வருஷம் இந்த எடுத்த முயற்சியில் 30,000 பேர் கூடுதலாக ஜாயின் பண்ணிருக்காங்க உயர்கல்வியில. எக்ஸாக்டா பர்சன்டேஜ்னா நம்ம இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எடுத்த முயற்சினால் 30,000 பேர் கூடுதலாக ஜாயின் பண்றாங்க. இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ அதை நல்லா சிறப்பாக அரேஞ்ச் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதோட பயணம் கிடைக்கும் தெரியும். ஏற்கனவே நம்ம தமிழ் அதாவது புதுமை பெண் ஆரம்பிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20-25% பெண்களோட காலேஜஸ்ல ஹையர் எஜுகேஷன்ல அந்த என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ எஸ்பெஷலி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இந்த படித்த பெண்களை பொறுத்தவரையில். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாய்ஸ்க்கு கூட அதை இருக்கும்னா எதிர்பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.